நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:24 வசனம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவரை தேவன் அபிஷேகம் செய்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். அதன் பின்பு அவரிடமிருந்து அற்புதங்கள் செய்யும் வல்லமையையும் ஆவியானவர் செயல்பட்டதையும் அதிகமாய் காண முடிகின்றது. சீஷர்களுக்கு அவர் கற்பித்த ஞானமுள்ள போதனையும், தவறான வழியில் வாழ்ந்தவர்கள், ஆயக்காரர்கள், புறஜாதியார் என்று எந்த வேற்றுமையும் பாராமல் அனைவரையும் நேசித்த அளவற்ற அன்பு, மேலும் பரிசுத்த ஆவியானவர் அவருடன் இருந்தவரானபடியினால் அவர் நன்மைகளை செய்து கொண்டு வந்தார். இன்றும் இயேசுவை அபிஷேகித்த பரிசுத்த ஆவியானவரை நாமும் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். நமக்குள் இருக்கும் திறமைகளை வெளியே கொண்டு வருபவர். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது தமது திட்டத்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆவி நம்மில் நிலைத்திருந்தால் அசுத்த ஆவிகளுக்கு இடமில்லை. பிசாசின் வல்லமையால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இயேசு அவனை ஏற்கனவே சிலுவையில் தோற்கடித்து விட்டார். அதே கர்த்தர் நமக்குள் நிலைத்திருக்கிறார். பலவீனமான நம்மை பலப்படுத்துவார், காயம் கட்டுவார், கண்ணீர் துடைப்பார், கடனெல்லாம் மாற செய்வார். அவரை அறிவோம், அறிவின் ஒளியை பெறுவோம். அலைக்கழித்த பொல்லாத ஆவிகளால் வேதனைப்படாமல் வேதத்தில் உள்ள கற்பனைகளின் ஆழங்களை அறிந்து கொள்வோம். நம்மளை ஆண்டு கொண்டவர் என்றும் நம்மை அழகாய் நடத்தி செல்வார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்களுக்கு தந்தருளின் ஆவியினாலே உம்மை அறிந்திருக்கிறோம், உமக்குள் நிலைத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.